கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே வலிகள் அல்லது வேதனைகள் வரும்போது யாருமே சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, விசுவாசிகளின் வாழ்க்கையிலே, ஊழியர்களின் வாழ்க்கையிலே, அநேக பரிசுத்தவான்களின் வாழ்க்கையிலே அநேக விதமான வலிகள் ஏற்பட்டு இருப்பதை திருமறையிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆண்டவருடைய கிருபையினாலே நான் ஜெபித்த பொழுது, திருமறை வாசித்த போது 5 விதமான வலிகள் அல்லது வேதனைகளை நான் கற்றுக்கொண்டேன். முதல் வலி என்னவென்றால் த பெயின் ஆஃப் ஐசோலேஷன், அதாவது தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு வலியாகும். இது திருமறையிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த வழியாக அவர்கள் கடந்து போனவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். மோசே தனிமைப்படுத்தப்பட்டான் வனாந்தரத்திலே. தாவீது சவுலுக்கு தப்பி அவன் ஓடி செல்கிற ஒரு அனுபவம், தனிமைப்படுத்துகிற அனுபவம். அதே சமயத்தில் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் கூட உபவாச நேரத்திலே தனிமையாக வனாந்தரத்தில் இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட 3 ஆண்டுகள் அரபி தேசத்திலே இருந்தான் என்பதை திருமறையிலே கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, யாத்திராம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கு மோசே அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சூழ்நிலை சொல்லப்படுகிறது. 40 ஆண்டுகள். எலியா கூட அங்கே ஆகாப்புக்கு தப்பி போகும்படி கேரி ஆற்றங்கரையிலே அவனை ஒளித்து வைத்து தனிமைப்படுத்தினார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தனிமைப்படுத்தப்படுகிற அந்த வலியானது, அது நமக்கு தண்டனை அல்ல, சாபம் அல்ல, அது நம்மை உருவாக்குறது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் நம்மை ஷேப் பண்றது என்று சொல்லலாம். அருமையானவர்களே, நீங்கள் தனிமைப்படுத்தப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் என்று பொருள் அல்ல. ஆண்டவர் தன்னுடைய உன்னதமான நோக்கத்திற்காக, உன்னதமான சித்தத்திற்காக அவர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே முதல் வலியை நான் சொன்னேன், the pain of isolation. இரண்டாவது வலி என்ன? the pain of misunderstanding. அநேக சமயங்களிலே நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறோம். அநேக பரிசுத்தவான்களை பாவிகள் என்று மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். பாவிகளை பரிசுத்தவான்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். உண்மையான தேவ ஆவியை பெற்றவர்களை அசுத்தாவினால் ஆளப்பட்டவர்கள் என்று மக்கள் அங்கே அவர்கள் கடிந்து உரைக்கிறார்கள். ஆகவே மனித வாழ்க்கையிலே நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணியதினாலே அவரை குறித்து போஜன பிரியன் என்று சொன்னார்கள். யோவான் சானகன் ஆகாரம் புசியாமல் அவன் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் புசித்ததினாலே அவன் உண்மையாகவே அவன் பிசாசு பிடித்தவன் என்று கூட மக்கள் கருதினார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசுவானவர் சொல்கிறார், ஞானமானது அந்தந்த மக்களாலே அது புரிந்து கொள்ளப்படும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிறீர்களா? கணவனாலே, மனைவியாலே, பெற்றோராலே அல்லது சபையாராலே, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் உறவினர்களாலே, நண்பர்களாலே தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அந்த பாதை வழியாய் கடந்து செல்கிற அந்த நிலையை அமைத்திருக்கிறார். யோபின் வாழ்க்கையிலே உபத்திரப்பட்டான். ஆனால் பாருங்கள், அவனுடைய நண்பர்கள் அவனை தவறாக புரிந்து கொண்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 நூற்றாண்டு திருச்சபையிலே அப்போஸ்தலனாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதபடி அவனும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டான். அருமையானவர்களே, இவ்வாறு தவறாக நீங்கள் புரிந்து கொள்ளப்படும் போது அதை குறித்து விளக்கம் சொல்வதை நிறுத்திவிடுங்கள். ஆனால் அதே சமயத்திலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிய ஆரம்பியுங்கள்.
உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அமைதியாக இந்த நாட்களில் இருந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையின் கனியின் மூலமாக நீங்கள் யார் என்பதை புரிய வைக்கத்தக்கதாக வாழுங்கள் என்று ஆண்டவருடைய நாமத்தில் சொல்கிறேன். ஆகவே முதல் வலியை த பெயின் ஆஃப் ஐசோலேஷன் என்று சொன்னேன். இரண்டாவது வலியை நான் த பெயின் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொன்னேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியை தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டு அழுகையின் பள்ளத்தாக்கில் இருப்பீர்கள் என்றால் கலங்காதிருங்கள். ஏற்ற காலம் வரும், உங்களை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே ஆண்டவர் நடத்துவார். மூன்றாவதாக இன்னொரு வலியை சொல்கிற பெயின் ஆஃப் டிலே என்று சொல்கிறேன். ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு திட்டங்கள் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அநேக வெளிப்படுத்தல்களை கூட தந்திருக்கலாம். ஆனால் சொன்ன வாக்குத்தத்தங்கள், வெளிப்பாடுகள், தேவ திட்டங்கள் நடக்காமல் காலம் தாமதம் ஆகிறது ஒரு பெரிய வலியும் வேதனையாகும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தை தருவேன் என்று சொன்னார். ஆனால் 25 ஆண்டுகள் கழித்துதான் அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, தேவன் வாக்குடுத்தார், தேவன் திட்டம் தந்தார், தேவன் உணர்த்தினார், வெளிப்படுத்தினார், வழிநடத்தினார், ஒன்றுமே நடக்கவில்லை என்று குழம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். காலம் தாமதமானாலும் அது நிச்சயமாய் நிறைவேறும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 1-2 வாசித்தால் அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்கை ஏற்ற நேரத்திலே அவர் கொடுத்தார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு தவற மாட்டார். நானும் நீங்களும் தவறுவோம், ஆனால் ஜீவன் உள்ள கர்த்தர் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை ஒன்றையும் தரையில் விழாதபடி காப்பார். அதுவே முதலாவது த பெயின் ஆஃப் ஐசோலேஷன் என்று சொன்னேன். அதாவது தனிமைப்படுத்துகிற அந்த வேதனையை சொன்னேன். இரண்டாவதாக த பெயின் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொன்னேன், தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிற நிலை என்று சொன்னேன். மூன்றாவது த பெயின் ஆஃப் டிலே என்று சொன்னேன். அநேக காரியங்கள் தாமதமாகிறதை எண்ணி கலங்காதிருங்கள். ஒருவேளை வியாதிக்காக ஜெபித்தீர்கள், உங்கள் குடும்பத்துக்காக ஜெபித்தீர்கள், பதில் வராமல் சோர்ந்து போனீர்களா? ஆனால் இந்த அருமையான இந்த தாமதமாகிறது மூலமாய் ஆண்டவர் உங்களை உருவாக்குகிறார், உங்களை பண்படுத்துகிறார், உங்களை உற்சாகப்படுத்துகிறார். அவருடைய நோக்கம் மகிமைக்கு நேராக நம்மை மாற்றுகிறார். நான்காவது ஒரு வலி வேதனையை சொல்கிறேன். அது என்னவென்றால் த பெயின் ஆஃப் ரிஜெக்ஷன், நிராகரிக்கப்படுகிற ஒரு நிலைமை அல்லது புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலைமை. ஒரு அருமையான ஒரு போதகர் என்னோடு பேசினார். நான் என் திருச்சபைக்காக இரவும் பகலும் பணி செய்தேன். ஆனால் என்னை எல்லாரும் எதிரியாக எண்ணி புறக்கணிக்கிறார்களே என்று வேதனைப்பட்டார். ஒருவேளை இது போதக பணியிலே மாத்திரமல்ல, குடும்பத்திலும் கூட அல்லது நண்பர்கள் வட்டத்திலும் கூட, வேலை செய்கிற இடங்களிலும் கூட நீங்கள் புறக்கணிக்கப்படலாம். ஆனால் மனிதர்கள் உங்களை புறக்கணித்தாலும் ஆண்டவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். யோசேப்பை பாருங்கள், அவன் சகோதரர்கள் அவனை புறக்கணித்தார்கள். தாவீதை பாருங்கள், சவுல் ராஜா புறக்கணித்தான். பழைய ஏற்பாட்டு முழுவதை பாருங்கள், ஆண்டவருடைய தீர்க்கர்களை மக்கள் புறக்கணித்தார்கள். இன்றைக்கு பாருங்கள், நற்செய்தியை மக்கள் புறக்கணிக்கிறார்கள். அருமையானவர்களே, புறக்கணிக்கப்படுதல் அல்லது நிராகரித்தல் என்பது ஒரு பயங்கரமான ஒரு வேதனையாகும். அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தருடைய கிருபையை வைத்து சொல்கிறேன். நியாயாதிபதியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். எப்தாவை அவனுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் புறம்பே தள்ளினார்கள் என்று திருமறை சொல்கிறது. அதுவே 4 வேதனைகளை சொன்னேன். 5வது வேதனை என்ன? த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்பது ஆவிக்குரிய போராட்டம். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே மாம்சம், உலகம், பிசாசு நமக்கு அநேக நெருக்கங்களையும் பாடுகளையும் அவன் சஞ்சலங்களையும் கொடுக்கிறான்.
இதற்கு பெயர் ஆவிக்குரிய போராட்டம் என்பது. ஒரு உண்மையான விசுவாசிக்கு, உண்மையான ஊழியக்காரனுக்கு, உண்மையான திருச்சபைக்கு ஆவிக்குரிய போராட்டம் அதிகமாக வரும். ஒரு பக்தன் இப்படி சொல்கிறார், எதிரியானவன் வெறுமையான மனிதர்களையோ அல்லது வெறுமையான பாத்திரங்களாக கருதப்படுகிறோ அந்த சத்துரு தாக்காது. யார் விலை மதிக்க முடியாதவர்களை போல கருதப்படுகிறார்களோ, யார் கிருபை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ, யார் வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ, யார் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்களோ அவர்களை சாத்தானவன் அதிகமாக தாக்குகிறான். இது ஒரு விதமான ஒரு ஆவிக்குரிய போராட்டம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே பொறுமையாயிருங்கள், வேதத்தை வாசியுங்கள், அதிகமாய் செபியுங்கள், உபவாசியுங்கள், உங்கள் வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்து பாருங்கள். அப்படி செய்யும் பொழுது ஆவிக்குரிய ஆயுதங்களை அணிந்து கொண்டு ஆவிக்குரிய முறையிலே, ஆவிக்குரிய பலத்திலே இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை ஜெயித்து முன்னேறுங்கள். அப்படி முன்னேறும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். அருமையானவர்களே, 5 விதமான வலிகளை சொன்னேன். முதல் வழி என்ன? the pain of isolation. இரண்டாவது வழி the pain of misunderstanding. மூன்றாவது வழி the pain of delay என்று சொன்னேன். நான்காவது வழி the pain of rejection என்று சொன்னேன். ஐந்தாவது வழி the pain of spiritual warfare என்று சொன்னேன். கண்களை மூடி செபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரின் வல்லமை இந்த அடியார்களோடு இருக்கட்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் வாழ்க்கையிலே இந்த விதமான 5 வலிகள், அந்த வேதனை வழியாய் கடந்து செல்லும் பொழுது அவர்களை கைவிடாதபடி அவர்களை உருவாக்கி அவர்களை பண்படுத்தி அவர்கள் அந்த காரியங்களிலிருந்து விடுதலை பெற்று மகிமை உள்ள சாட்சிகளாக வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.